நான் வெளில இருக்கும்போது என் அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வரும். எங்கம்மா இருக்க அப்படின்னுவாங்க. நான் வெளியில வந்திருக்கேன் அப்படின்னு. ஏன்டி உனக்கு வீடு வாசலே கிடையாதா? எப்ப பாரு வெளியிலேயே சுத்திக்கிட்டு இருப்பியான்னுவாங்க. சரி ஓகேன்னு என்னைக்காவது ஒரு நாள் நான் வீட்லயே இருந்திருப்பேன். வீட்லயே இருந்தா எங்க அம்மா என்கிட்ட கேட்பாங்க, என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயாவது சண்டையா? எங்கேயும் வெளில போகாம வீட்லயே இருக்க அப்படின்னுவாங்க. சாப்பிடலான்னு போய் சாப்பிட்டா, இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காத பெருத்து போயிடுவ. அப்புறம் உன்னை யாரு கல்யாணம் பண்ணிப்பான்னுவாங்க. சாப்பிடாமலே இருந்தா உனக்கு ஏதாவது பிரச்சனையாமா? சாப்பிடாமலே இருக்க அப்படிங்கிறாங்க. தூங்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பொழுது நேரத்துல ஏண்டி தூங்கிட்டே இருக்க? வீட்டுக்கு கேட்டுடி அதெல்லாம் அப்படின்னுவாங்க. தூங்காம உட்காந்து போன் பார்த்துட்டு இருந்தேன்னா, எப்ப பாரு கையில போன், அப்படி போன்ல என்னத்தான் வச்சிருக்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஏதாவது சண்டையில பேசுவாங்க. சரி பேசுறதுக்கு நம்ம ஏதாவது ஆன்சர் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் கொடுப்போம். கூட கூட பேசாத அப்படின்னுவாங்க. சரின்னு அடுத்த சண்டையில வாயை மூடிட்டு அவங்க ஏதாவது பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறலாம். அப்படியும் விட முடியாது. ஏன்னா அப்ப என்ன தெரியுமா கேட்பாங்க, நான் பாட்டு இங்க பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கேன், நீ உனக்கு என்னன்னு உட்கார்ந்துட்டு இருக்கல்ல அப்படின்னுவாங்க. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ.